Hello friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம இந்த டிஸ்கை வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் உள்ளே இருக்கிற ஃப்ளவர் மட்டும் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்டல்ஸ் மாதிரி கீழே வர்றதும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி பெட்டல்ஸ் வச்சும் நான் வேறு மாடல் போட்டிருக்கேன். இது வேறு மாடல். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். உள்ள நூல் எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்படி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் மாட்டிட்டு இது சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அதுக்கு நேராக உள்ளதில் இந்த பக்கம் மாட்டணும். இங்கே இதை ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இது மிடில் இருக்கணும். அப்படியே வச்சுட்டு இதுக்கு நேராக உள்ளதில் மாட்டணும். ஒரு 5 டைம்ஸ் நம்ம அதை மாதிரி சுற்றணும். இப்போ அப்படியே கொண்டு அடுத்த இதில் இந்த 2 வழியாக அப்படியே கொண்டு அடுத்த இதில் மாட்டணும். இப்படி மாட்டி இதில் ஒரு 5 டைம்ஸ். இப்போ இப்படியே கொண்டு இந்த 2 வழியாக கொண்டு இந்த இதில் மாட்டணும். இதுக்கு பக்கத்தில் உள்ளது. இதே மாதிரி தான் இந்த டிஸ்க்கு ஃபுல்லாக நம்ம இப்போ சுற்ற போகிறோம். இதுக்கு நம்ம இப்படியே கொண்டு இப்படி சுற்றுற மாதிரி வச்சுட்டு இதை கொண்டு இப்போ நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 5ல் வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு திருப்பி இங்கேருந்து 1 2 3 4 5 6 இப்படி நம்ம ஏற்கனவே நான் உள்ளே சுற்றுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம இங்கே சுற்றிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இடத்துல இங்கே கொண்டு வரணும். இப்போ இதுக்கும் முன்னாடிங்க, இதுக்கும் முன்னாடி இதே மாதிரி அப்படி. இப்போ நான் சொல்கிறது புரியலனாக்கா நீங்கள் 5 5 இன்றைக்கி 1 2 3 4 5 6 ஒரு இடத்துல 6, அடுத்தது 1 2 3 4 5 அப்படி கணக்கு வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுன்னா இப்படி இந்த இடத்துக்கும் முன்னாடி இதில் மாட்டணும். இப்படி புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 அடுத்தது 6 அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். இப்போ உள் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தான் சுற்ற போகிறோம். எவ்வளோவுக்கு நம்ம திக்காக சுற்ற முடியுமோ, எவ்வளோ இந்த லைன் இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கில் முன்னாடி இந்த இடம் வர்ற வரைக்கும் எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றலாம். ஃபுல்லாக அமுக்கி அமுக்கி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே வரணும். இப்போ நான் இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நூலை விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு நீடில் கோத்துட்டு இப்போ நம்ம இதை நடுவில் விடணும். இப்படி நடுவில் விட்டு இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ இந்த கேப்பில் இதே மாதிரி ஒவ்வொரு கேப்லையும் எல்லாத்துலேயும் விட்டு நம்ம இந்த மாதிரி தச்சிட்டோம்னா தான் அது பிரியாமல் இருக்கும். அடுத்தது இந்த கேப்பு. இப்படி எல்லா கேப்லையும் நம்ம சென்டரில் விட்டு எல்லாத்துலேருந்தும் நம்ம டைட்டாக அப்படி ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ எல்லாமும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடும். இப்படி பேக் சைடு கொண்டு பேக் சைடில் இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணாக்கா மேலே எல்லாமே நமக்கு இதை மட்டும் எடுத்து விட்டுட்டு சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணாக்கா எல்லாம் வந்துடும். இப்போ பேக் சைடில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இது இப்படி ஏதாவது ஒரு பேக் சைடில் இந்த இடத்துல விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 2 3 தடவை பிரியாமல்
ஸ்டிச் பண்ணிடணும் இப்படி. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம லேயரை வந்து எடுத்து விடணும். நல்லா அப்படி இதை அப்படி எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து அழகாக தெரியும். இப்படி லேயராக நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து அழுத்தி போடுறோமோ, நிறைய பிடிச்சிட்டு இது ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் சுற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இது சென்டரில் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி லேயராக நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.